வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆசம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது குப்பை மேனி இலையை பற்றி தான் பார்க்க போகிறோம். குப்பை மேனின்னு இதுக்கு ஏன் பேர் வந்துச்சுன்னா, குப்பை போன்ற மேனியையும் பளபளப்பாக்கும் தன்மையுடையதுன்றதுனால தான் இதுக்கு குப்பை மேனின்னு பேர் வந்திருக்கு. நாள்பட்ட பல்வேறு நோய்களை தீர்த்து வைக்கும் ஆற்றல் கொண்ட மூலிகைகளில் ஒன்றாக குப்பை மேனி கருதப்படுது. குப்பை மேனி இலையை பற்றி நம்ம இப்போ முழுசாக பார்க்கலாம். எல்லா வகையான புண்களுக்கும் குப்பை மேனி இலையுடன் மஞ்சள் வைத்து அரைத்து பூச குணமடையும்னு சொல்லப்படுது. வயிற்றில் இருக்கும் குடற்பூச்சிகளை நீக்கும் தன்மையுடையது. தோல் நோய் நீக்கும். உடல் வலிக்கு குப்பை மேனி இலையை தேங்காய் எண்ணெயுடன் சேர்த்து காய்ச்சி உடலில் தேய்த்து வந்தால் உடல் வலியானது நீங்கும்னு சொல்லப்படுது. நெஞ்சு கோழையை நீக்கும். மார்பு சளி கீழ்வாதத்தை போக்கும். இருமலை கட்டுப்படுத்தும். குப்பை மேனி இலையை அரைத்து அதில் மஞ்சள் பொடி சேர்த்து காயமடைந்த இடங்களில் தடவினால் காயமானது விரைவில் குணமாகும்னு சொல்லப்படுது. குப்பை மேனி இலையை மஞ்சளுடன் சேர்த்து அரைத்து முகத்தில் தடவி வர முகத்தில் உள்ள கரும்புள்ளிகள் பருக்கள் மறைந்து முகம் பளபளப்பாகும்னு சொல்லப்படுது. மூலநோய் உள்ளவர்கள் குப்பை மேனி இலையை அரைத்து துவையல் போல சாப்பிட்டு வந்தால் மூலநோயும் சரியாகும்னு சொல்லப்படுது. குப்பை மேனி பூச்சிகளினால் ஏற்படும் விஷக்கடி, இரத்த மூலம், வாத நோய், ஆஸ்துமா, குடற்புழுக்கள், மூட்டுவலி, தலைவலி போன்ற நோய்களை குணப்படுத்தும்னு சொல்லப்படுது. நோய்வாய்ப்பட்டு நீண்ட நாட்களாக படுக்கையில் இருந்தவர்களுக்கு படுக்கை புண் வரும். அப்படிப்பட்ட படுக்கை புண் வந்தவர்களுக்கும் கூட குப்பை மேனி இலையை உலர்த்தி பொடி செய்து புண்ணிருக்கும் இடத்தில் கட்டு போட புண்கள் ஆறும்னு சொல்லப்படுது. குப்பை மேனி இலையை நீரில் கொதிக்க வைத்து கஷாயமாக செய்து அதனுடன் உப்பு சேர்த்து குடித்து வந்தால் மலமானது இலகும்னு சொல்லப்படுது. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.